ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. PCOD வெயிட் லாஸ் சீரிஸ் விளாக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்னோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ வெயிட் பார்த்தாச்சா, வாங்க விளாக்குள்ளே போகலாம். காலையில் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் எனக்கு எடுக்கிறது அப்படின்றது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். மணி வந்து ஒரு 6 இருக்கும். எந்திரிச்சது அப்படின்றது 5:30க்கெலாம் எந்திரிச்சிட்டேன். ஆனால் வந்து எக்ஸசைஸோ வாக்கிங்கோ பண்ணல, ஏன்னா வீடியோ எடிட் பண்ணல, தூங்கிட்டேன். அதனால் காலையில் உட்காந்து தான் ஃபுல்லாக எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சிட்டு இன்றைக்கி தைப்பூசம் இல்லையா, கோயிலுக்கு போகணும். அதனால் சீக்கிரம் எல்லா வேலையும் பண்ணணும். இன்றைக்கி மதியான சாப்பாட்டுக்கு முட்டைக்கோஸ் பொரியலும் அதுக்கப்புறம் கீரை பொரியலும் தான். முட்டைக்கோஸ் பொரியல் வந்து தைராய்டு பேஷண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு, அதாவது ஹை லெவலில் இருந்தால் எடுக்கக்கூடாது கண்டிப்பாக. மீடியமாக இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, எனக்குலாம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து லோவாக கம்மியாக தான் இருந்தது. அப்படின்றபோது இந்த முட்டைக்கோஸை வேக வச்சு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்கம்மா, வேக வச்ச தண்ணி முட்டைக்கோஸ் இது எடுக்காதீங்க அப்படின்னாரு. தைராய்டுக்கு தான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. PCOD அது அந்த கர்ப்பப்பை பிரச்சனைக்குலாம் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. நம்ம வந்து முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு காராமணி ஊற வச்சுருக்கேன். சாம்பார் தான் இப்போ வைக்கணும் இன்னைக்கு. அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு வந்து சோள தோசை, வெள்ளை சோளம் இருக்குங்க இல்லையா, அந்த சோளம் தான். 4 கரண்டி சோளம்னா 1 கரண்டி வந்து உளுந்து போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ காலையில் தான் வந்து கொஞ்சமாக அவல், சிகப்பு அவல் போட்டிருக்கேன். ஆட்டினோம்னா தோசை விடுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் உடனே ஆட்டி தோசை விட்டுருவேன். இல்லை நீங்கள் புளிக்க வச்சு கூட செஞ்சுக்கலாம். இட்லி சுடணும் அப்படின்னா புளிக்க வச்சு, இப்போ காலையில் ஆட்டினீங்கன்னா புளிக்க வச்சு ராத்திரிக்கு இட்லி சுட்டுடலாம். நான் தோசை தான் சுடுவேன், அதனால் உடனே நான் சுட்டுருவேன் தோசை. இப்போக்கும் ராத்திரிக்கும் சோள தோசை தான். முட்டைக்கோஸ் வேகும் போது எல்லாத்துக்கும் வெங்காயம், தக்காளி, வெங்காயம் வெட்டி வச்சுருவேன். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம், அது மாதிரி பொரியலுக்கு 2 பெரிய வெங்காயம் தான் வெட்டியிருக்கேன். சின்ன வெங்காயம் கம்மியாக தான் கிடைக்குங்கலாம். சைடு பை சைடாக ஒன்று செஞ்சுட்டு இருக்கும்போதே அப்படியே மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிச்சிடுவான். இது வந்து என்னோட நட்ஸு, காலையிலே எடுத்து வச்சுருவேன். காலையில் டிஃபனாக எடுக்கிறது சோள தோசை தான். நான் வந்து ஒரு தோசை நல்லா மொத்தையாக எடுத்துட்டேன், கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி, எண்ணெய் ஊற்றாமல். அதுக்கப்புறம் வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, கேரட், பீன்ஸ் போட்டு சாம்பார் எப்பயும் போல் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சை பயிரும், அதுக்கப்புறம் ஊற வச்ச நட்ஸும் அதோடு சேர்ந்து எடுத்திருக்கேன். சாப்பிட்டுட்டு மீதி இருக்க வேலைகள்லாம் முடிச்சுட்டு தான் ஒரு 10 மணிக்கு தான் கோயில் கிளம்பணும். ஏன்னா எனக்கு தைப்பூசம் கோயில் திறந்துருக்கும் அப்படின்னு நினச்சி போனோம். 18ஆம் தேதி கோயில் க்ளோஸ்டு அப்படின்றது ஞாபகம் இல்லை எனக்கு. தைப்பூசம் அப்படின்ற அந்த ஞாபகம் மட்டும்தான் இருந்தது. கோயிலுக்கு போனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க, கெருகம் பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலும் க்ளோஸ் ஆகி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் குன்றத்தூர் முருகர் கோயில் போனோம். அங்கேயும் போயிருந்தபோது கோயில் வந்து நடை சாத்தி தான் இருந்தது. போலீஸ்லாம் முன்னாடி இருந்தாங்க. ஸோ நாளைக்கு திறந்துருவோம்மா, இன்னைக்கு வரைக்கும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பக்கத்தில் சின்ன ஒரு அம்மன் கோயில் திறந்துருந்தது. அங்கே மட்டும் நான் சாமி கும்பிட்டுட்டு குங்குமம் வாங்கிட்டு வந்துட்டேன். வர வழியில் எப்போயும் நானே நிதிஷ் அப்பா வந்து ஜூஸ் குடிக்கிற கடையில், நிதிஷ் வந்து இது வரைக்கும் இந்த ஜூஸ் குடித்தது இல்லைன்னா, அதனால சரி நான் அவனுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்க தான் வந்திருந்தோம். என்னென்னா நொங்கும் இளநியும் சேர்ந்து அப்படியே ஜூஸாக விட்டுருந்தாங்க. கொஞ்சம் குளிர்ச்சி தான். ஹீட் பாடி இருக்கிறவங்க இந்த நொங்கு இளநீ ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு அப்படின்றவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு சளி பிடிச்சிரும். பட் எங்களுக்கெல்லாம் எல்லாமே ஹீட் பாடி தான், அதனால நாங்கள் 3 பேருமே குடிச்சிக்கிட்டோம். 2 ஜூஸ் ஆர்டர் பண்ணால் இந்த மாதிரி 3 கிளாஸ்க்கு வரும். ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக எங்கள் கெருகம் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் போகணும். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது. போஸ்ட் ஆஃபீஸுக்கு தனியாக முந்தி வாடகை பிடிச்சி ஒரு வீட்டில் இருந்தாங்க. பட் இப்போ என்னென்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு உட்காந்துருப்பா, அதுதான் அவளோட ஆஃபீஸு. ஊர் சின்ன ஊர்னால சின்னதாக இங்கே இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் வேறு எதுவும் வேணும்னா கோவூர் தான் போகணும். ஸோ நிதிஷோட தாத்தா பாட்டி கொடுக்குற காசு, பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணால் காசு கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சேவிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் போட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வயசுலேருந்தே நாங்கள் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பொண்ணு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 வருஷமாகவே தெரியும். போஸ்ட் ஆஃபீஸில் மணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காய் வாங்குறதுக்கு வந்துட்டேன். காய் வாங்கிட்டு வந்துட்டு வர வழியில் கீரை வந்து டெய்லி இங்கே தான் வாங்குவோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு கட்டி 20 ரூபா. ஆனால் ஃபஸ்ட்டு 10 ரூபாய்க்கு தாங்க, அதுக்கப்புறம் 15. ஒவ்வொரு லாக்டவுனுக்கும் 5 ரூபா கூட்டிக்கிட்டே போகிறாங்க. இப்போ வந்து 20 ரூபா கீரை. பட் 20 ரூபாய்க்கு கொடுத்தாலும் தகும், அவ்வளோ நிறையா இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பக்கத்தில் இருந்த காய் கடையில் வந்து காய் வாங்கிட்டு வந்தேன். காய் வந்து 215 ரூபா வந்தது. அதுக்கப்புறம் கீரை ஒரு 20 ரூபா. இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு 250 ரூபா வந்துச்சு. பாலக்கீரை கட்டு முந்தி 10 ரூபா வாங்கினேன், 15 ரூபா வாங்கினேன். இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் 20 ரூபா ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து 24 ரூபா. இது 3 ரூபா கொசுருக்கு கொடுத்தது. அவரைக்காய், பட்டாணி, பச்சை பட்டாணி 1/4 கிலோ, முள்ளங்கி, வாழைக்காய் 2 சேர்ந்து 10 ரூபா, புடலங்காய் 15 ரூபான்னு போட்டாங்க. சொரக்காய் வந்து ஒன்றே 12 ரூபா வந்துருச்சு. வெங்காயம் 44 ரூபா, இது 25 ரூபா. காலிஃப்ளவர் இது 30 ரூபா. காய்கள் ரேட்டு இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இல்லை, கொஞ்சம் கூட தான் இருக்குது. சாயந்தரமாக போய் தான் பழம் வாங்கணும். பழங்கள் எல்லாம் தீர்ந்து போச்சு. இன்னி சாயந்தரத்துக்கு ஒரு 4-5 மணிக்கு போய் பழம் வாங்கிட்டு வருவேன்.
மத்தியானம் சாப்பாட்டுக்கு நான் ரைஸ் எடுக்கல. காலையில் 10:30 அந்த குடிச்ச ஜூஸே நல்லா ஃபில்லிங்காக இருந்ததுனால நான் ரைஸு வேறு வெள்ளரிக்காய் அந்த மாதிரி எதுவும் எடுக்காமல் காய்கறிகள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். முட்டைக்கோஸ் பொரியல், கீரை பொரியலாக வச்சுருந்தேன். சாம்பார் இருக்க வெண்பூசணி, சக்கரை பூசணி அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ மத்தியான சாப்பாடாக நான் காய்கள் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்டு முடிக்க மணி 1:30 ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு 4 மணிக்கு எடுத்துக்கிட்டது அப்படின்றது வெள்ளை காரம் மணி வேக வச்சது தான். எப்பயும் போல் சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இது மேக்ஸிமம் 80 கிராம் வரும். 100 கிராம் கூட வராது, 80 கிராம் தான் வரும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்து 1 மணி நேரம் கழித்து நான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன். 4 மணிக்கு எடுத்து சாப்பிட்டேன். ஒரு 4:15 சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். ஸோ 5 மணிக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். டெய்லி எக்ஸசைஸ் அப்படின்றது நான் எழுதி வச்சிருக்குது வேற ஒன்றும் இல்லை. பிசிஓடிக்குரிய வெயிட் லாஸ் விளாக் ஆரம்பிக்கும் போது 4வது நாளோ 5வது நாள் விளாகில் நான் போட்டிருப்பேன் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த மாதத்துக்கு அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் பெயினாக இருந்ததுனால பண்ணலை. சரி இன்னைக்கு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸசைஸ் தான். ஆனால் நான் ஒரு செட்டு தான் 15 கவுண்டிங்கில் ஒரு செட்டு தான் பண்ணேன். ரொம்பலாம் பண்ணல. ஒரு 1/2 ஹவருக்கு ஒரு செட்டு 15 கவுண்டிங்கில் மெதுவாக தான் பண்ணேன். நான் பண்ணி முடிச்சுட்டு முகம் கை கால் கழுவிட்டு 6 மணிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. எப்பயுமே சாம்பிராணி புகை அப்படின்றது நான் டெய்லி சாயந்தரம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவேன். குளிர்காலத்தில் பூசான வாடை அடிக்கிறது அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு டெய்லி மரக்கட்டையில் எரிச்சிட்டு அந்த சாம்பிராணி டெய்லி சாம்பிராணி போட்டுருவேன் சாயந்தரம். ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் அடிச்சோன்னே கொஞ்சம் போடாமல் இருந்தேன். செவ்வாய் வெள்ளிக்கு மெயினாக போடுவோம் சாம்பிராணி புகை அப்படின்றது. சாம்பிராணி இயற்கையானது. அந்த கங்கு அப்படின்றதும் அது மரத்துலேருந்து வர்ற கட்டை தான். ரெண்டுமே இயற்கையான ஒன்று தான். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே நான் 8 மாதிரி ஷேப்பில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வீட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கிட்ட நான் நடந்தேன். 1 ஹவர் ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட நடந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் கழித்து சாப்பாடு ஒரு 7:30க்கு எடுத்துட்டேன். சாப்பாடு எடுத்து ஒரு 1 மணி நேரம் கழித்து திருப்பி ஒரு 8 to 9 திரும்பி நான் 1 ஹவர் வாக்கிங் நடந்தேன். 10,000 ஸ்டெப் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நைட்டு டிஃபனாக எடுக்கிறது மணி இன்னைக்கு 7:30 ஆயிடுச்சு. சோள தோசை காலையில் செஞ்ச வெள்ளைச்சோளம் இருக்கு இல்லையா, அதுதான் தோசையாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் பொடிசாக ஊற்றி 2 தோசையும், அதுக்கப்புறம் சாம்பாரில் இருக்க காய்கள் வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, கேரட் எல்லாம் சாம்பாரில் இருக்க காய்கள் நல்லா ஒரு 100 கிராம் இருக்க அளவுக்கு நிறையா எடுத்திருக்கேன். ராத்திரி டிஃபனாக எடுக்கிறது இதுதான். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க ராத்திரி நேரத்தில் பழங்கள் எடுக்க முடியலக்கா, எப்பயுமே பழங்கள் எடுக்க முடியல, கோல்டு வந்துடுது எங்களுக்கு, நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ பழங்கள் எடுக்க முடியல அப்படின்ற போது நீங்கள் காய்கள் எடுத்துக்கலாம். ஒரு நேரமாவது, அதாவது மத்தியானம் மட்டும்தான் காய்களை ஸ்டீமில் வேக வச்சு சாப்பிட்ணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் காலையில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா காலையில் கூட காய்களை வேக வச்சு எடுத்துக்கிறது, இல்லைன்னா ராத்திரி காய்களை வேக வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஸ்டீமில் வேக வைக்கிறது, வெறும் வடச்சட்டியில் காய்களை கொஞ்ச நேரத்துக்கு லைட்டாக ஒரு செட்டு நல்லெண்ணெய் ஊற்றி லைட்டாக ஒரு இதே ஃப்ரைலாம் பண்ணக்கூடாது, லைட்டாக ஃப்ரை பண்ணி ஒரு 5 செகண்டுக்கு ஃப்ரை பண்ணி அந்த காய் கூட எடுத்துக்கலாம். ஒரு 3/4 வெக்காட்டுக்கு வேக வச்சு. அதனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கண்டிப்பாக நான் ஒரு 2-3 நாள் விளாகில் எப்படி செய்யணும் அப்படின்னு கூட செஞ்சு காமிக்கிறேன். பயிர் வகைகளை வேக வச்சு எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் தோசை வகைகள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறது கொஞ்சம் ஏர்லியராக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நைட் நேரத்தில் நீங்கள் சூப் எடுத்துக்கலாம். சூப் எடுக்கும்போது காலையில் நைட்டு 2 வேளை சூப் எடுத்துக்கிறது, இல்லை மத்தியானம் கூட சூப் எடுத்துக்கலாம் ஒரு வேளை. அது மாதிரி நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 45 நிமிஷம் கழிச்சு நல்லா ஹாட்டாக தண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ சூடாக குடிக்க முடியுமோ அவ்வளோ சூடாக குடிச்சுக்கோங்க. சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 45 நிமிஷம் கழிச்சு. அது மாதிரி எப்பவுமே வெதுன்னு இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்து நீங்கள் குடிங்க. அது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேரெக்டாக போய் உங்களுக்கு கொழுப்பை கரைக்குமான்னு கேட்டால் வெண்ணி தண்ணி டேரெக்டாக கொழுப்பெல்லாம் கரைக்காது. நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரமாக செரிமானம் பண்ணுறதுக்கும் நம்மளோட மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வெயிட் லாஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரமாக செரிமானம் ஆயிடும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு செரிமானம் ஆனால் சத்துக்கள் கொஞ்சம் நல்ல சத்தாக நம்ம உடம்புல சேரும். அப்படி சேரும்போது நம்மளுக்கு வெயிட் லாஸும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபேட் பேர்னிங் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதை ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து 2 கொஸ்டினுக்கு நான் சேர்ந்து ஒன்று ஆன்சர் பண்ணணும். 14 வயசு பொண்ணா பையனா தெரியல. நான் 14 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்ன ஒரு பிரச்சனைன்னா, நான் அதிகமாக செல்ஃபோன் பார்த்து ரொம்ப அடிக்ட் ஆன மாதிரி ஆயிட்டேங்க்கா. எனக்கு ராத்திரிக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின். அவங்க நேற்று போட்டிருந்தாங்க. நான் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நேற்று வீடியோவில் மறந்துட்டேன். நான் என்னக்கா நேற்று வீடியோவில் சொல்லலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லிடுவோம் அப்படின்னு தான். அதையோடு சேர்த்து இன்னொன்று சொல்லிடலாம். என்னென்னா, நேற்று நிதிஷ் வீடு தூக்குற வீடியோ போட்டிருந்தாங்க. வீடு தூக்குறதா சொல்லியிருந்தேன். நான் 12 வாரத்துக்கு அவன் செஞ்சானா நான் இந்த டாய் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்ததுக்கு ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க. இது செஞ்சா இது வாங்கி தரேன் அப்படின்னு பசங்களுக்கு சொன்னா அப்போ நாளைக்கு எல்லாமே அது செஞ்சா அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லையா. இங்கே பாசமே இல்லாமல் போயிருமேக்கா, பணம் முக்கியமாயிருமே, எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியலக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, புரிஞ்சுக்கிறது
இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல. அதாவது ஏஜ் வாரியா இருக்கு பசங்களை பொறுத்த வரைக்கும். 10 வயசு கீழே இருக்க பசங்க அப்படின்ற போது அவங்களோட திங்கிங்கும் சரி, அவங்களோட வளர்ச்சி சரி, ரொம்ப பாசத்தை நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க. 10 வயசுக்கு மேலேயே ஒரு 11 வயசு பசங்க ஸ்டார்ட் ஆகும்போதே பசங்க பைக்ல உட்கார விதத்துல இருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கணிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நிதிஷ் உட்காந்து இப்படியே 2 கையை வச்சு இதுக்கே இடுப்புல வந்து கட்டி பிடிச்சிக்குவோம். நம்ம மூச்சே விட முடியாது, பைக்கே ஓட்ட முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அவனுக்கு 2 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும். நான் வந்து சொல்லுவேன், டேய் ரொம்ப பின்னாடி தள்ளி போயிடாரா, முன்னாடி வந்து உட்காருடா, முன்னாடி வந்து உட்காருடா அப்படின்னா. ஸோ எங்க தெருல ஃபுல்லாமே பசங்க தான் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏஜ்லயும் வளரும்போது பசங்களோட ஆக்டிவிட்டி மாறும். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது நேச்சுரல் தான். ஏன்னா பசங்க அப்படின்ற போது மனசுல பாசம் இருக்கதான் செய்யும். பணத்தால பாசம் என்னைக்குமே பிரிக்க முடியாது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நிதிஷ் 12 வயசு, நீ 1 வருஷம் தான், அவன் வந்து 13 வயசு. அதாவது டீனேஜ் நெருங்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்பயே பசங்களுக்கு அதிகமா செல்போன் யூஸ் பண்றதும், அது மாதிரி டிவி பார்க்கறது, யூடியூப் பார்க்கறது, அது வந்து நிறைய ஹேபிட் வந்துருச்சு. என்னன்னா 24 மணி நேரம் அவங்க வந்து செல்போன்ல தான் வந்து பாடம் கவனிக்கிற மாதிரி வருது. ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க. எல்லார் வீட்லயும் வசதி இருக்கோ இல்லையோ, ஆனா இப்ப செல்போன் அப்படின்றது ரொம்ப முக்கியமாச்சு. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கணும் அப்படின்றதுனால கடன் வாங்கி கூட சில சமயம் பசங்களுக்கு கொடுத்துறாங்க. பசங்க மேல இருக்க தப்பே கிடையாது. என் காலத்துல செல்போன் கிடையாது, பசங்க வெளியே வந்து விளையாண்டாங்க, நாங்க வெளியே வந்து விளையாண்டோம். ஆனா இப்ப நானும் சரி, எங்க வீட்டுக்காரும் சரி, மேக்ஸிமம் சிஸ்டத்துல உட்காந்து எடிட் பண்ற மாதிரி எனக்கு இருக்கும். அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம் ஒர்க்கு தான். நாங்க 2 பேரும் சிஸ்டத்துல உட்காந்துருக்கும் போது நிதிஷ் என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்கா டிவி பார்க்கணும்னு தோணும், இல்ல செல்போன் பார்க்கணும்னு தோணும், இல்ல யூடியூப் பார்க்கறது. அதுவும் இப்போ ஒரு விதமான அடிக்ட் என்ன அப்படின்னா யூடியூப் ஷார்ட்ஸ். நீங்க ஒரே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்களேன், அப்படியே கையை வச்சு மேல தூக்கி தூக்கி அப்படியே பசங்களுக்கு ஒரு அடிக்ட் மாதிரி அதை பாக்குறாங்க. எல்லாருமே சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய பசங்க வரைக்கும் அப்படியே உட்காந்து அந்த ஷார்ட்ஸை வந்து இப்படியே ஸ்லைஸ் பண்ண அது வந்துகிட்டே இருக்கு. டைம் போறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க மேல தப்பே கிடையாது, நம்ம தான் டைவர்ட் பண்ணி வரணும். அந்த டைவர்ஷனை தான் நான் வந்து நிதிஷ்க்கு கொஞ்சம் வேலை மாதிரி மாத்திருக்கேன். அவனா விருப்பப்பட்டு செஞ்சதான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 12 வயசு பையனுக்கு வந்து பஸ்ல டாய் அப்படின்றது தேவையே கிடையாதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து ஆடம்பர செலவு தான். இப்ப இந்த ஹால்ல வந்து சோபா வந்து தேவை, உட்காந்துருக்கோம். அதே மாதிரி டைனிங் டேபிள் யாராவது பெரியவங்க வந்தா சாப்பிட்றதுக்கு, அதனால டைனிங் டேபிள் இருக்கு. ஃப்ரிட்ஜ் வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வைக்கிறதா வாங்கிருக்கோம். அதை விட்டுட்டு இந்த காரணங்களை போய் விநாயகர் சிலை வைக்கிறது, இந்த காரணங்களை போய் பெரிய வந்து ஜாடி வைக்கிறது, இதெல்லாம் ஆடம்பர செலவுகள். நான் வீட்டை அலங்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 2 பொருளை வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரம் வந்து அதை கிளீன் பண்றது, அந்த கிளீன் பண்றதுக்கு 2 கிளாத் வாங்கி, இதெல்லாம் ஆடம்பர செலவுகள். ஸோ அதே மாதிரிதான் இப்ப வாங்குறவன் டாயுமே பஸ்ல குட்டி குட்டி டாய் எதுக்கு கேட்கறான் அப்படின்னா, அவன் வந்து ஷோகேஸ்ல வச்சுக்கிறதா கேட்கறான். எது வந்து செலவு ரொம்ப முக்கியம், எது ஆடம்பர செலவு அப்படின்றது பசங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் எந்த காலத்துல ஈஸியா வராது, அதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நீ 3 தோசை என் வீட்டுல சாப்பிடுற இல்லடா, ஒன்னு வீட்டை தொடரா அப்படின்னு சொன்னா அது வந்து பாசம் கிடையாதுதான். பணத்துக்காக பண்றோம், சாப்பாட்டுக்காக பண்றோம் அப்படின்னு வந்து பசங்களுக்கே வெறுப்பு வந்துடும். அது வேற இது வேற. ஸோ ஆடம்பர செலவுனா நிதிஷ்க்கு தெரிஞ்சுக்கணும், எல்லா பசங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்ப அவன் கேட்ஜெட் யூஸ் பண்றதை ரொம்ப குறைச்சிக்கிட்டே வரான். ஏன் அப்படின்னா பெட்டு மெயினா அந்த குழந்தைக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, பெட்டு வாங்கி ஏதாவது யூஸ் பண்ணி, சின்ன நாயோ பூனையோ இல்ல பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ் ஏதாவது ஒண்ணு வாங்கி அது மேல நீ இன்ட்ரெஸ்ட் காமி, தன்னாலே ஆட்டோமேட்டிக்கா போயிடும். எங்க நிதிஷ்க்கு இப்ப என்ன போறாங்கன்னா, வாசு என் பக்கத்துல வந்தாலே பிடிக்காது. இந்த பூனை பத்தி வேற கேட்டிருந்தீங்க, நான் நாளைக்கு வீடியோல சொல்றேன். இது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் கீழே உட்காந்தாலே வந்து இப்படி மடியில உட்காந்துருக்குது. அது என்னன்னே தெரியல. அவனுக்கு அது கொஞ்சம் ஜெலுசாவே இருக்கும். இருந்தாலும் அது கூட அவன் வந்து மிங்கிள் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிருவான். அவன் டிவியே பார்த்தாலும் அதை வந்து சுரண்டும், அவன் கையை வச்சு விளையாட கூப்பிடும், பால் போட்டு விளையாடுறது செய்யறது. அந்த மாதிரி அவனோட செல்போன் பார்க்கறது, டிவில இருந்து அவனை டைவர்ட் பண்றது, இதுதான் எனக்கு முக்கியமான வேலையாவே இருக்கும். அவன் வீடு துடைக்கும் போதும் சரி, அந்த மாதிரி வீடு தூக்கும் போது, வீடு துடைக்கும் போதுலாம் எனக்கு பிடிச்ச பாட்டு தான் நான் போட்டுக்குவேன் அப்படின்பா. போட்டுக்கோ அப்படின்பேன் நான். ஆனா அவன் கேட்கதான் செய்வான். அந்த நேரத்துல டிவி பார்க்க மாட்டான், செல்போன் பார்க்க மாட்டான். அந்த 1 hour வந்து அவனுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல விதமா ஒரு ஆக்டிவிட்டியில கழியும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை அவன் புரிஞ்சுதான் செய்யறான், புரியாம செய்யல. புரிஞ்ச பிள்ளைங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. கொஞ்சம் புரியாத பிள்ளைங்க அந்த இடத்துல அடம்பிடுவாங்க. அதெல்லாம் முடியாது, வீட்டு வேலை செஞ்சாதான் எனக்கு தருவீங்களா அப்படின்ற அடம்பிடிக்கிற கேஸ் எல்லாம் நிதிஷ் சின்ன வயசுல இருந்தே கிடையாது. அம்மா என்கிட்ட காசு இல்லம்மா, இந்த பொருள் இப்ப வாங்க முடியாது, நான் உனக்கு தீபாவளிக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னா சரிமான்றுவான் அந்த நேரத்துல. சரி நான் தீபாவளிக்கு வந்து அப்ப வந்து வாங்கி கொடுத்துருவேன். பசங்களை வந்து எப்பவுமே ஒரு கண்டிஷனாவோ ஒரு பணம் பேசிஸா வளர்க்காதீங்க. நீ இந்த ஏஜுக்கு வந்துட்ட, உனக்கு இந்த பொறுப்பு இருக்குது, அம்மா எவ்வளவு வீட்டு வேலை செய்யறாங்க, அப்பா எவ்வளோ ஒரு பொறுப்போட ஒரு கடனோட எவ்வளோ ஒரு ஒர்க்கு ப்ரெஷரோட இருக்காங்க அப்படின்றது பசங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே புரிய வைங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் மெயின் ரீசனேவும். ஸோ
அந்த 14 வயசு பையனுக்கு 14 வயசு குழந்தைக்கு நான் சொல்கிறது, 14 வயசுனாலும் எனக்கு குழந்தை தான். ஸோ அந்த 16 வயசு குழந்தைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ராத்திரிக்கு பாட்டு கேளு. இல்லையா உங்கள் வீட்டில் ஒரு ரேடியோ வாங்க சொல்லு. ஆல் இண்டியா ரேடியோ. நான் வந்து நிறைய வந்து இப்போ எஃப்எம் ரேடியோஸ் வந்துருச்சு, பேசியே கொள்கிறாங்க. அதில் ஒரு நல்ல விஷயமும் இல்லை. கோடை பண்பலை கேளுங்க. அது மாதிரி கவர்மெண்ட் சேனல், ரேடியோ சேனல் இருக்கும் இல்லையா, அதை கேளுங்க. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. என்னோட ஃபஸ்ட்டு ஒரு பொழுதுபோக்குனாலே ரேடியோ, பாட்டு கேட்குறது தான். அதுக்கப்புறம் புக் ரீடிங். இங்கிலீஷ் புக்கு தான் படிக்கணும், தமிழ் புக்கு படிக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குதோ, எந்த புக்கு, அம்புலி மாமா, இப்போ வரைக்கும் நான் அம்புலி மாமா கதைகள்லாம் வாங்கி பழைய புக்கெலாம் வாங்கி வச்சு படிச்சிருக்கேன். எங்கள் அத்தையோட மங்கையர் மலர் 15 வருஷம் பழைய புக்கெலாம் இருந்தது. அதெல்லாம் ஒரு புக்கை வாங்கி வச்சு நான் அதெல்லாம் படித்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போட்டேன் எல்லாத்தையுமே. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, பழைய புக்கு, புது புக்குனாலும் சரி, இங்கிலீஷோ தமிழோ எந்த ஒரு லாங்குவேஜ்னாலும் சரி, பசங்களை வந்து தமிழே படிக்கிறியா அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்களுக்கு புரிஞ்சு பிடிச்சு அந்த புக்குக்குள்ளே இறங்கணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவங்கள அறியாமல் அந்த கேஜெட்லேருந்து வெளியே வரணும். புக்கு படிக்கிறது, பாட்டு கேட்குறது, தயவுசெய்து கண்ணை வச்சு எந்த ஒரு கேஜெட்டையும் பார்க்காதீங்க. உங்ககிட்ட செல்ஃபோன் கையில் இருக்குன்னா என்ன பண்ணுங்க, என் தம்பிலாம் 6 அடி 6.25 அடி ஹைட்டு, பீரோக்கு மேலே செல்ஃபோன் வச்சுருவான். ஏன்னா நிதிஷ் அவனோட பையனா வந்து செல்ஃபோனை எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அவன் ஃபோன் அடித்தா கூட என்னால் கூட எடுக்க முடியாது, அவன் மட்டும்தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி வச்சுருவான் ஃபோனை கூட. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்கள் கை காலில் கிடைக்காத மாதிரி தூரமாக வச்சுக்கோங்க. அலாரம் வைக்கணும்னா கூட செல்ஃபோனில் தான் வைக்கிறீங்க, வேணாம் அலாரம் கிளாக் வாங்கி பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்தந்த ஏஜுக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணுங்க. இப்போ படிப்புக்கு மட்டும்தான் செல்ஃபோன் தேவை, லேப்டாப் தேவை அப்படின்னா அப்போ மட்டும் யூஸ் பண்ணுங்க. எடுத்து பீரோக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருங்க. நானே எங்கள் வீட்டில் லேப்டாப்பும் இருக்குது, அதே நேரத்தில் டேப்லெட் இருக்குது. ரெண்டுமே நான் தான் பண்ணுவேன். பீரோவில் வச்சு பூட்டி வச்சிருவேன். வேறு வழியே கிடையாது. ஏன்னா எங்கள் நித்திஷும் சரி, நானும் சரி, ஒரு விஷயம் நாங்கள் சும்மா ஷார்ட்ஸுன்னு உட்காந்து பார்க்க ஆரம்பித்தாலே அந்த 30 நிமிஷம் வேஸ்ட் நம்மளுக்கு. அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஃபேமிலியோட பேசுங்க, சண்டை போடுங்க. நானும் என் தம்பிலாம் இப்போ வரைக்கும் அடிக்கடி சண்டைலாம் போடுவோம். அது வந்து விளையாட்டா யோசித்து பார்க்கும்போது செம்ம சிரிப்பாக இருக்கும். எங்கள் அம்மாகிட்ட கோல் மூட்டி விடுறது, அதெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ நிதிஷே வந்து நிதிஷாப்பா பற்றி என்கிட்ட கோல் மூட்டுவான். அதெல்லாம் நிறைய நடக்கும். வெளியே பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேசுங்க. நான் பார்க்கில் நடக்கும்போது 4 பசங்க ஒன்று சேர்ந்தாங்க, 4 பேரும் தனித்தனியாக செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்காங்க. நான் போய் சொல்லிடுவோம் அப்படின்ற அளவுக்குலாம் ஒரு ஸ்டேஜுக்கு நான் மாறிட்டேன். 1.5 மணி நேரம் நான் பார்க்கில் நடந்தேன், 1.5 மணி நேரம் அவங்க செல்ஃபோன் தான் பார்க்குறாங்க. 4 பேர் இருக்கீங்க, அழகாக வடிவேல் ஜோக்கு சொல்லி சிரிங்க. ஃபோனோ இல்லை லேப்டாப்போ ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா 30 நிமிஷம் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வளரும்போது எந்தெந்த ஏஜில் எந்தெந்த விதத்தில் சொல்லிக் கொடுக்கணுமோ அந்தந்த விதத்தில் சொல்லிக் கொடுங்க. பணம் பாசம் அப்படின்றத ரெண்டையும் வந்து நம்ம பிரிக்கவும் முடியாது. அதை வந்து ஒரு விதத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பணமும் முக்கியம், பாசமும் முக்கியம்தான். ஆனால் அதை வந்து பணத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுவும் இருக்குது. ஆடம்பர செலவை விட அத்தியாவசிய செலவுகளுக்கு நீங்கள் செலவு பண்ணலாம். உங்கள் உடம்பு ஆரோக்கியத்துக்கு செலவு பண்ணுறது ஓகே, அத்தியாவசிய செலவுகள் தேவையில்லை. அதை வந்து அவன் புரிஞ்சுக்க ஏஜ் வந்து இதுதான். இப்போ நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவனை நம்பி நம்ம என்ன வேலை வேணால் செஞ்சிடலாம். உங்கள் பசங்களை நம்புங்க, அவங்க செய்வாங்க. இன்னொன்று, பொறுமையாக எதையும் பசங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பசங்களுக்கு. அவங்கள வந்து திட்டாதீங்க 24 மணி நேரம் கேஜெட் பார்க்குறோம் அப்படின்ட்டு. மாற்றுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. இல்லைன்னா கையில் வந்து கேஜெட்டோ செல்ஃபோனோ படுற அளவுக்கு பக்கத்தில் வைக்காதீங்க, எங்கேயாவது ஒழிச்சு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அது வந்து முடியும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே இருங்க. இல்லை வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போகிறது, வீட்டுக்குள்ளேயே எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க. நல்லா தூக்கம் வந்துடும். கேரம் போர்டு விளையாடுறது, செஸ் போர்டு விளையாடுறது, அந்த மாதிரி உங்கள் விளையாட்டில் மைண்டை செலுத்திட்டு, நான் தனியாக இருக்கேங்கக்கா அதனால செல்ஃபோன்லேயே கேரம் போர்டு விளையாடுறேன், செல்ஃபோன்லேயே வந்து செஸ் போர்டு விளையாடுறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. தயவு செய்து செல்ஃபோனை தூக்கி எங்கேயாவது ஒழிச்சு வச்சுக்கோங்க. நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற முடியும். லாக் போட்டுருங்க. இல்லைன்னா 1/2 ஹவர்லேயே வந்து நாங்கள் நித்திஷ்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1/2 ஹவர்லேயே ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வச்சுருக்கோம் நாங்கள். 1/2 ஹவர் தான் நாங்கள் கையில் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அவன் லாக் எடுக்க முடியாது. லாக் வந்து என் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து அவன் வந்து திருட்டுத்தனம்லாம் பண்ண முடியாது. நிறையலாம் பண்ணுவான் அந்த மாதிரிலாம். அதெல்லாம் ஒன்றே வந்து பெரிய பெரிய குழப்பத்தக்க அளவுக்கு வந்து பசங்களை சொல்லாதீங்க, திட்டாதீங்க. அதெல்லாம் நேச்சுரல். நம்ம காலத்தில் அது இல்லை, இவங்க காலத்தில் அவங்க இருக்குது. அதெல்லாம் மீறி கண்ட்ரோல் பண்ணி வர்ற பசங்கள்லாம் இருக்கிறதுலே மிகப்பெரிய உண்மையிலே ரொம்ப நல்ல பசங்க அவங்க தான். அதனால பசங்களை எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங்கில், பாசிட்டிவ் எனர்ஜியில் கொண்டு போங்க. செம்மையாக வருவீங்க நீங்களாம். சரி, போதும். இப்போ நான் என் சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிடுறேன். லாஸ்ட்டு கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுத்துகிட்டு இருக்கேன்.
ஃபேட் கட்டர் ட்ரிங்க் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிசிஓடி தைராய்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாம். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க மட்டும் இது எடுக்க வேணாம், இது எல்லாருமே எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு ஓரளவுக்கு சூடாக குடிங்க. தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிக்கோங்க. இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் ஓரளவுக்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்னே சொல்லிடலாங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு விழாவில் சந்திக்கலாம்.